ஃபஸ்ட்டு வந்து கோல்டு நகை தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய பேர் நினச்சி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி ஒரு தப்பு தான். நகை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் அதில் 2 சைடு இருக்குது. கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஓர்னமெண்ட்ஸ் நகை சொல்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செய்கூலி அப்படி ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் அது சேல் பண்ணும்போது நீங்கள் அது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த செய்கூலி நமக்கு கிடைக்காது. அது வேஸ்ட்டு தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த செய்கூலி நம்ம கொடுத்துட்டு தான் வாங்கணும். அப்போ அந்த விலைக்கு வாங்கின விலையிலேருந்து நல்லாவே விலை ஏறும்போது மட்டும்தான் அது சேல் பண்ண முடியும். இல்லைன்னா சேல் பண்ண முடியாது. ஏன்னா சேல் பண்ணால் கூட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, செய்கூலி வேஸ்ட்டாக போகும். ஸோ கோல்டாகவே உங்களால் வாங்க முடியுமா? அதாவது கோல்டு பீஸு, கோல்டு பிஸ்கட்டு மாதிரி உங்களால் வாங்க முடியுமா? அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இல்லாமல் ஓர்னமெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நிறைய பேர் நினச்சி வச்சுருக்காங்க. அதிலும் இதே மாதிரி ஒரு ஃப்ளிப் சைடு இருக்குது. என்னென்னா, இப்போது ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ்ஸு நல்லா போகுது, விலையெல்லாம் ஏறி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு, ஒரு ஃபினான்ஷியல் அர்ஜென்சி வந்திருக்கு, நிறைய கேஷ் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? மோஸ்ட்லி இது ப்ளாட்டை சேல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், அது வச்சுட்டு இதெல்லாம் சமாளிக்கலாம். நம்ம அது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆள் வருமா? ஆள் வராது. அவங்களுக்கும் இதே மாதிரி கேஷ் எல்லாம் செட் ஆகணும், எல்லாம் ரெடி ஆகணும். பை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ரெடி ஆகணும், பையரை கிடைக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ லிக்விடிட்டி அப்படி ஒன்று அதுக்குள்ளே இல்லை. ஸோ ரியல் எஸ்டேட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையான்னு கேட்கும்போது அதில் ஒரு பிரச்சனை இது தான். உங்களுக்கு டிஸ்போசபிள் மணி நிறைய இருக்குது. அதாவது மணி கொஞ்சம் போனால் கூட பிரச்சனை இல்லை. அதாவது அங்கே எங்கேயாவது பிளாக் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, உங்களால் வாழ முடியும். அந்த மணி கிடச்சி உங்களுக்கு எதுவும் சாதிக்க போகிறது இல்லை. அப்படி இருந்தால் ஓகே, ஈஸியாக தைரியமாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு மணி தேவைப்படும் போது அது கிடைக்கிறது ஆஃப்டர் 6 இயர்ஸோ இல்லைன்னா 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா இதை எப்போ சேல் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பையர் வந்தால் தான் சேல் ஆகும். ஸோ லக்கு மாதிரி தான். இது பையர் வரலைன்னா அவ்வளோதான், அந்த கேஷ் அப்படியே போயிடுச்சு. ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்துச்சு, சான்சஸ் இருக்குல்ல. இப்போ புயல் வந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு வேல்யூ கம்மியாகி போயிடுச்சு, யாருமே அந்த இடம் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அப்படின்னு என்ன ஆகும்? நம்ம ப்ளாட்டோட நிலைமை என்ன ஆகும்? யாருமே வாங்க வர மாட்டாங்கல்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் வந்தால் கூட இதோட வேல்யூ போயிடும். என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. மணி எமர்ஜென்சிக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. சும்மா ஃப்யூச்சரில் சேல் பண்ணும் போது எப்போலாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சேல் எப்போ நடக்குதோ அப்போ கேஷ் போதும் அப்படின்னா ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மூணாவது ஒரு மித்து வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு. பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு உள்ளதான் இருக்காங்க. ஆனால் அங்கே கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும்தான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக ஏறும். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 6-9% வரும்னு நினைக்கல. இருந்தால் கூட ஒரு 100 ருபீஸ் நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிங்கன்னா கூட ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்குள்ளே அது ஒரு 106, 107, 108 அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறி போகிறது என்ன பெர்சன்டேஜில் தெரியுமா? ஆல்மோஸ்ட் ஒரு 6-7% தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்கும்? உங்களுக்கு ரெவன்யூ வந்தது ஒரு 108 ரூபா தான், ஆனால் அதில் இன்ஃப்ளேஷனே 106 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டு ஜஸ்ட் 2 ரூபி இல்லை 3 ரூபி மட்டும்தான். அது ஒரு அப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? இல்லை, அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது ரிச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழினா அது கிடையாது, அது ஒரு மணி மித்து தான். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ராங் சாய்ஸு தான். எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி நினச்சி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும். நாலாவது பாயிண்ட் வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, எஸ்பெஷலி மிடில் கிளாஸுக்குள்ள. ஏன்னா கேஷ் சேவ் பண்ணணும்ல, சேவ் பண்ண தானே ஃப்யூச்சரில் அது யூஸ் பண்ண முடியும். அதுவும் தப்பு தான். அங்கே கூட இந்த இன்ஃப்ளேஷன் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லை, அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா அசட்டுனா உங்கள் கைக்கு கேஷை கொண்டு தருது எது? அதுதான் அசட்டு. உங்கள் கையிலேருந்து கேஷ் எடுத்து கொண்டு போகிறது எது? அதுதான் லேபிலிட்டி.
அப்போ வீடு ஒரு லேபிலிட்டியா ஒரு அசெட்டா? அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு 10 பைசா கிடைக்கலன்னா அது லேபிலிட்டி தான். ஆனால் அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு கேஷ் வருதுன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான், அது உங்களுக்கு அசெட்டு தான். ஏன்? அது ரெൻറ്റുக்கு കൊടുക്കുമ്പോൾ വാടകയ്ക്ക് കൊടുക്കുമ്പോൾ അതിൽ വാടക വരും, അപ്പോൾ അത് ബെനിഫിറ്റ് തന്നെ. ഇല്ലെന്നെ എന്നാ നടക്കും? പെയിൻറ്റിങ്, മെയിൻ്റനൻസ്, ടാക്സ്, അത് ഇത് ഏകപ്പെട്ട ചിലവ് അത് മേലെ വന്നിട്ടേ ഇരിക്കും. സോ നമ്മൾ കയ്യിലിருந்து ക്യാഷ് വെളിയിലേ പോകും. ஸோ கைக்குள்ள கேஷ் வரும்போது தான் அது அசெட் ஆகும். ஸோ சேவிங்ஸ் பண்ணுறது ஓகே, அது அசெட் வாங்குறதுக்காக இருந்தால் ஓகே. அசெட் வாங்க ஜஸ்ட் சேவிங்காக இருந்தால் அது ஒரு ராங் சாய்ஸ் தான், அது ஒரு மணி மித்து தான். அதனால உங்களால் ரிச் ஆக முடியாது, அதுதான் உண்மை. 5வது மணி மித்து வந்து ஹையர் எஜுகேஷன், ஹையர் அகாடமிக்கல் எஜுகேஷன் வந்து உங்களை ரிச்சாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100% போய் தான், அது ஒரு மித்து தான். உங்களுக்கே தெரியும், கிளாஸில் டாப்பாக இருந்தவங்க எத்தனை பேர் ரிச்சாக மாறியிருக்காங்க. ரிச்சாக மாறுறவங்கள எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. வெரி ஃபியூ. 100% எடுத்து அதில் ஒரு 5% மேக்ஸிமம் தான், 5% தான் ரிச் ஆகிறதுக்கு சான்ஸு. ஹையர் ரேங்க் ஹோல்டர்ஸு, ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அவங்களோட விஷயம் தான் சொல்கிறேன். ஆனால் பேக் பெஞ்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பின்னாடி. அவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹையர் எஜுகேஷன் வரும்போது என்னாகும்? ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஜாபு கிடச்சிக்கிட்டு ஓகே செட்டிலாக இருப்பாங்க. ஆனால் பேக் பெஞ்சர்ஸ் அப்படி இல்லை, அவங்க பிஸ்னஸோ வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எஜுகேஷன் வழி அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய லெவலில் ஆகும். ஸோ ஒரு ஹையர் எஜுகேஷன் முடித்து ஒரு மிடில் லெவலில் செட்டில் அவங்களுக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு 20 lakh 25 lakhோட ஒரு காரு, ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் வீடு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனரோட நிலைமை என்னது? அவங்க நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, 2 கோடி 3 கோடியோட காரு கூட இருப்பாங்க, 3 கோடி 4 கோடியோட வீடு கூட வச்சுருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், யார் ரிச்சாக மாறி இருக்காங்க நம்ம சொசைட்டிலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 6வது மித்து வந்து கிரெடிட் கார்டு வாங்கினா கடன் அது வாங்கிட்டு வாங்கின மாதிரி தான், அது ஒரு தப்பு தான். இந்த கிரெடிட் கார்டுக்கு நல்ல பெஸ்ட்டு சைட்ஸு பெனிஃபிட்ஸு கூட இருக்குது. ஏன் தெரியுமா? என்னென்னலாம் தெரியுமா? உங்களுக்கு பேங்கு கொஞ்சம் நாளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது அந்த டைமுக்குள்ளே திருப்பி கொடுக்க முடியும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது திருப்பி கொடுக்கலைன்னா தான் அப்போ தான் பிரச்சனை. இருக்கிற மேக்ஸிமம் லிமிட்டு எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அதுதான் பிரச்சனை. அது திருப்பி பே பண்ண முடியாது ஒரு அளவுக்கு மேலே அமௌண்ட்டு வந்துச்சுன்னா இல்லை. அப்போது ஒரு ஆவரேஜ் லெவலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே தான், பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். இப்போ எனக்கு கூட ஒரு ஆல்மோஸ்ட் 10 years கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அதனால எனக்கு எந்த விதமாக பிரச்சனையே கிடையாது. அது எனக்கு ஒரு பெனிஃபிட் தான், ஒரு பிளஸ்ஸிங் தான். ஏன்னா இது வச்சுக்கிட்டு சிபில் ஸ்கோர் கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் பேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக பயமே இல்லாமல் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும். ஏன்னா திருப்பி கொடுக்கறது அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, நீங்கள் ஃப்ராடாக இல்லையா, அது தெரியணும்னா இந்த சிவில் ஸ்கோர் நீங்கள் பேங்கு ஒஃபிஷியல்ஸ் செக் பண்ணும்போதே அவங்களுக்கு புரியும், இவங்களுக்கு ப்ராப்பராக பே பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியறதுக்கு இந்த சிவில் ஸ்கோர் ஹெல்ப் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டுக்கு நல்ல சைடு கூட இருக்குது. ஆனால் அது தப்புன்னு நினச்சி வச்சுருக்கவங்க நிறைய பேர் நமக்குள்ளேயே இருக்காங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு ப்ராப்பராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியாது, அது அதோட ரீசன். 7வது வந்து ஒரு மணி வெல்த்து மித்து வந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிச் ஆக முடியும், அதுவும் ஒரு மித்து தான். ஏன்னா இன்வெஸ்டிங் மட்டும் இல்லை, வேறே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வேணும்னு இல்லை. நல்ல பிஸ்னஸ் இருந்தால் கூட அவங்களால ரிச் ஆக முடியும். இல்லைன்னா பாசிவ் இன்கம் இருந்தாலும் ஓகே. இது ரெண்டும் வரும்போது உங்களால் ரிச் ஆக முடியும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் வேணும் அப்படி கிடையாது. 8வது மணி மித்து வந்து இன்சூரன்ஸு ரொம்ப பிராயமாக இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி உடம்பு சரியில்லை அவங்களுக்கும் மட்டும்தான் அப்படி நிறைய பேர் மைண்டில் வச்சுருக்காங்க. அது கூட தப்பு தான். இன்சூரன்ஸு எல்லாருக்கும் தேவைப்படும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துச்சு, உங்களை ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணும்போது நிறைய கேஷ் தேவைப்படுது. ஒரு வேளை நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் பிரச்சனை தான். அப்புறம் மிடில் கிளாஸாக இருந்தால் ஓகே, அவங்கக்கிட்ட மணி இருக்குது. இல்லாதவங்களோட நிலைமை என்னது? அவங்க எடுத்து வச்ச மணி கேஷை மொத்தம் எடுத்து இதுக்காக செலவு பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல் கேஸுக்காக செலவு பண்ணணும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த இன்சூரன்ஸு தேவைப்படுது. ஏன்னா இன்சூரன்ஸை கிளைம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அது வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். ஸோ அது ஒரு மணி மித்து தான். இன்சூரன்ஸு எல்லாருக்கும் தேவைப்படும், எல்லாரும் எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மணி மித்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.